ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஷாட் அப்ளிகேஷனில் மியூசிக் எப்படி ஆட் பண்ணலாம் அண்ட் அது எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்ஷாட் ப்ரோ அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு சிலருக்கு ப்ரோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான லிங்க்கை டைரெக்டாக சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இன்ஷாட் அப்ளிகேஷனில் மியூசிக் எப்படி ஆட் பண்ணான்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ கொடுத்து வீடியோ கொடுத்து அதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை தான் நான் வீடியோவாக மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். எஃபெக்ட் அண்ட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எஃபெக்ட் பற்றி எதுவும் தெரியலனா இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு எனக்கு தேவையான எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எதில் இருக்குன்னா ஃபில்டரில் போய்ட்டு அதில் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூசிக்கை டவுன்லோட் போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி இதில் இன்க்ளூடாகவே நிறைய மியூசிக்லாம் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். அந்த மியூசிக் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ராக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே வந்திருக்கும் ஃபீச்சர் மியூசிக் இருக்கும், அதுக்கப்புறம் மை மியூசிக் இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு வச்சுட்டேன். அந்த மியூசிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் மியூசிக் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் எடிட் பண்ணணுன்னா அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு அது எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு தான் அந்த மியூசிக் வர்ற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ எனக்கு தேவையானதுக்கு நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் மல்டிபிள் சாங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ மறுபடியும் ட்ராக்கில் போய்ட்டு மை மியூசிக் போய்ட்டு உங்களுக்கு மறுபடியும் என்ன சாங் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். அடுத்து இதுலேயும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிட்டு அந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு ரைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 2 சாங் தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சாங் வேணுமோ அதை 10 செகண்ட்ஸ் அல்லது 5 செகண்ட்ஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்போ இதில் எனக்கு என்ன சாங் வேணுமோ நான் அதை என் வீடியோக்கு ஏற்றாப்புல நான் வச்சுக்கிட்டேன். இதேமாரி உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு மல்டிபிள் சாங்ஸை ஆட் பண்ண தெரியலை, ஆனால் எனக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு. அந்த வீடியோவில் சாங்ஸை எப்படி என்னோடய ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. டவுன்லோட் போட்டு வச்சுக்கிட்டு அதில் மியூசிக்கை செலக்ட் பண்ணி ஆட் ட்ராக்கில் எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ரைட் கிளிக்கை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக் ஆயிரும். இந்த ஆடியோவையும் நீங்கள் எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் மல்டிபிள் சாங்ஸை ஆட் பண்ணலை. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உள்ள சாங்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு தேவையானபடி நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிச்சிருக்கோ என்ன வீடியோஸ் பிடிச்சிருக்கோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் உள்ள சாங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை எப்படி அந்த வீடியோவில் ஆட் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வால்யூம் பட்டன் இருக்கும். அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 0ல் வச்சுக்கோங்க. 0ல் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. செகண்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த வீடியோவை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு அதில் மியூசிக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் மியூசிக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ட்ராக் வேணுமோ அந்த ட்ராக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எனக்கு பிடிச்ச ட்ராக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை ஓட விட்றேன், பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான். ஆல்ரெடி இருக்கிற சாங்கை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்சாட் அப்ளிகேஷனில் எப்படி மியூசிக்கை ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்சாட் அப்ளிகேஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.